ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாது. இங்கேயே வந்தார், இங்கேயே சொன்னார் இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னார். ஆனா அவர் மறந்துடுவார். ஏன்னாங்க ஐயா, அவர் முன்னாடி கொண்டு போய் ஒரு கறவம் பசு மாட்டை கொண்டு போய் ஒரு கடற்கரை பசு மாட்டை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு கொஞ்ச நேரம் உத்து பார்ப்பார். அப்புறம் நம்மளே பார்ப்பாரு. தம்பி அப்படின்னு கேட்பாரு, அண்ணே சொல்லுங்கண்ணே என்னங்கண்ணே அப்படின்னு. தம்பி இந்த பால் காம்புல இருந்து வருதா கொம்புல இருந்து வருதா? நேற்று வாசுதேவநல்லூரில் பிரச்சாரம் செய்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினை கலாய்த்து பேசியுள்ளார். ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாது. இங்கேயே வந்தார், இங்கேயே சொன்னார் இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னார். ஆனா அவர் மறந்துடுவார். ஏன்னாங்க ஐயா, அவர் முன்னாடி கொண்டு போய் ஒரு கறவம் பசு மாட்டை கொண்டு போய் ஒரு கடற்கரை பசு மாட்டை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு கொஞ்ச நேரம் உத்து பார்ப்பார். அப்புறம் நம்மளே பார்ப்பாரு. தம்பி அப்படின்னு கேட்பாரு, அண்ணே சொல்லுங்கண்ணே என்னங்கண்ணே அப்படின்னு. தம்பி இந்த பால் காம்புல இருந்து வருதா கொம்புல இருந்து வருதான்னு கேட்பாரு. அதுதான் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல தொடர்பு இல்ல. நீங்க எல்லாம் பனைமரம் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் பனைமரம், செம்மண்ல பனைமரம் வச்சிருக்கிறீங்க. பதனி வரும், பதநீரை கொண்டு ஸ்டாலின் ஐயாட்ட கொடுத்தா தம்பி சக்கரை போட்டீங்களா சக்கரை போடலையா அப்படின்னா அருமை சொந்தங்களே. ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு எளிய மனிதராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார். அவரை இந்த முறை பண்ணும் பொழுது விவசாயத்தை உயர்த்துவதற்கான எல்லா முயற்சியிலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணை இருப்பார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொடுப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.